வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சரவை முழுமையாக மாற்றப்படுகிறது. மூத்த அமைச்சர்கள் பதவி பறிக்கப்படுவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதாக பிரத்யேக தகவல் ஒன்று நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கிறது. இந்த அமைச்சரவை மாற்றத்தில் மிக முக்கியமாக 3 வித சம்பவங்கள் நடக்கப் போவதாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மூத்த அமைச்சர்கள் வழக்குகள் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் பதவி பறிக்கப்படும். அவர்களது மாவட்ட செயலாளர்கள் பதவி புதிய மாவட்ட செயலாளர்களாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கை காட்டக்கூடிய நபர்களுக்கு வழங்கப்படும். அமைச்சர் பதவியிலிருந்து பறிக்கப்பட்ட மூத்த அமைச்சராக இருந்தவர்கள் ஆலோசனை வழங்கக்கூடிய திமுகவின் முக்கிய பொறுப்பில் வகிப்பார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. முழுக்க அடுத்து திமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்களது கண்ட்ரோலில் வருவதற்குத்தான் தற்பொழுது இந்த அவசர மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பிறகு ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு 200 தொகுதிகளுக்கு மேலாக திமுகவின் தொண்டர்கள் செயல்பட வேண்டும், வெற்றி வாய்ப்பை நாம் எட்ட வேண்டும் என்பதற்கேற்ப ஸ்டாலினை நேரடியாக அண்ணா அறிவாலயத்தில் வந்து மாவட்ட செயலாளர்களிடம் பேசியிருந்தார். தற்பொழுது புதிய மாவட்ட செயலாளர்கள் பதவி நியமனம் மட்டுமல்ல, அமைச்சரவை மாற்றத்தில் முழுமையாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் திமுகவை ஒப்படைப்பதற்குத்தான் இந்த மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து அமைச்சரவை மாற்றமும் தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கிறது. சரி, எதற்காக மூத்த அமைச்சர்கள் பதவி பறிக்கப்படுகிறது? அவர்கள் மூத்த அமைச்சர்கள் பதவி வகித்தால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்குத்தானே நல்லது என்று கேட்கலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளம் வயதுடையவர். தற்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மூத்த அமைச்சரை கேள்வி கேட்க முடியாது, திணறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதனால் அவரது வேலையை சிறப்பாக செய்ய முடியாது என்ற ஒரு காரணமும் எழுகிறது. இதன் காரணமாகத்தான் வயது மூத்த அமைச்சர்களை பதவியிலிருந்து பறித்துவிட்டு அவர்கள் ஆலோசனை வழங்கக்கூடிய பொறுப்பில் இருப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 27ஆம் தேதி அமெரிக்கா பயணம் செல்லக்கூடிய நிலையில் 22ஆம் தேதி அல்லது 2024 ஆகஸ்ட் 23ஆம் தேதி அமைச்சரவை மாற்றம் நடைபெறும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஒரு சில அமைச்சர்கள் நீக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர்களுக்கு பதிலாக புதிய இளம் அமைச்சர்கள் நியமிக்கப்படுவதாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் திமுக குடும்ப அரசியலில் அடுத்த கட்டமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கைமாறுகிறது.